நிறைய சேவிங்ஸ் ஆகுது. இதனால மந்த்லி ஒரு 2000 வரும் பஸ்ஸுக்கு, அது சேவிங்ஸ் ஆகுது. நம்முடைய திராவிட மாடல் அரசு 2 ஆண்டுகள் நிறைவு செய்த பொழுது நம்முடைய அரசின் திட்டங்களால் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்று வந்தது. இன்றைக்கு 4 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஒவ்வொரு தனிநபரும் நம்முடைய அரசால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய திட்டங்களை, முதலமைச்சர் கொடுத்து வருகின்ற திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே பின்பற்றுகிறது. இது வெறும் திராவிட மாடல் அல்ல, இது சாதனை மாடல் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மே 7ஆம் நாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இந்த ஆட்சி அமையும் போது இதுக்கு நான் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? விடியல் ஆட்சி. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மக்கள் வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சின்னு எல்லாருக்கும் எல்லாம் என்ற வளர்ச்சியை ஏற்படுத்திட்டு வரும். அதனாலதான் சொல்றேன், இது உதயசூரியன் கொடுக்கக்கூடிய புதிய விடியல். ப்ரைவேட் மார்க்கெட்டு தான் இருந்தது. இப்போ புதுசாக கவர்மெண்ட் மார்க்கெட்டு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அடித்தட்டு மக்களும் இப்போ வியாபாரியாக ஆகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நடத்தி கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் மூலியமா வந்ததால வாடகை கம்மி. நம்ம கேட்குற கோரிக்கை ஒன்று கூட நம்ம இல்லைன்னு சொல்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுத்துருக்கு. நம்மளுக்கு இந்த எம்எல்ஏ கட்சிக்கு நாங்கள் குத்து வச்சுருக்கோம். திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் சேப்பாக் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் திறந்து வைத்திருக்காரு. இன்னைக்கு எப்படி ஒரு காலேஜ் போனீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம சென்டர்ல we have 4 skills to develop. நான் இதை வெளியே விசாரிச்ச வகையில் கிட்டத்தட்ட 25,000 ஆச்சு. அண்ணா இந்த இலவசமாக கொடுத்ததுனால இது எங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம சென்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அட் எ டைம் 210 பசங்க வந்து படிக்கலாம். நாங்கள் பெண்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்றதுக்காக, பெண்கள் வெளியே வரணுன்றதுக்காக அண்ணன் எடுத்த இந்த முயற்சிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு உதயண்ணா. நாங்கள் இதனால் வந்து உங்களால் நாங்கள் நிறைய டெவலப் ஆக போகிறோம். உமன் எம்ப்ளாய்மெண்ட்காக எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பார்த்து எல்லாமே பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.